நம்மள பலர் இந்த பூமியை மாசுபடுத்துறோம்னு தெரியாமலேயே அதுல பங்கு வகிக்கிறோம். சரி, இந்த மாசுபாட்டை தவிர்க்கவோ குறைக்கவோ முடியுமா? அதுக்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் செயல்ல இறங்குறதுக்கான முதல் படி. அப்படி பல விஷயங்களை பத்தி இந்த காணொளியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மால என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் சஜானா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. உணவுப் பொருட்கள் மாதிரியான ஆர்கானிக் மக்கும் கழிவுகளை தனியா பிரிச்சு வச்சாலும் அடுத்தடுத்த குப்பை சேகரிப்பு மையங்கள்ல அது முறையா பிரிச்சு மறுசுழற்சி செய்யப்படாததால குப்பை மேடுகள் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆனா தென்னிந்தியாவின் சென்னை நகரத்துல இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு ஒண்ணுல இதுக்கு ஒரு மாறுபட்ட முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. அது ஒரு மாறுபட்ட கோணத்தை நமக்கு தருது. வாங்க பார்க்கலாம். சமைக்கும் போது உருவாகும் கழிவுகளை கையாளும் போது இந்த பெண்மணி சென்னையின் 65 லட்சம் மக்களில் பெரும்பாலானோர் செய்யாத ஒன்றை செய்கிறார். உணவுக் கழிவுகளை பிரித்து ஒரு பச்சை குப்பை தொட்டியில் போடுகிறார். அவரது குடியிருப்பில் இருக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் அதையே செய்கின்றன. தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இது ஒரு விதிவிலக்கான செயல்பாடு. லேண்ட்ஃபில்ஸ் நிறையா இருக்குது, குப்பை மக்காது. ஸோ இனிமேல் வரப்போகிற பாப்புலேஷனுக்கு இது ஒரு பெரிய ஹசார்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய ஸ்டெப்ஸ் பர்சனலாக எடுத்துகிட்ருக்கேன். எப்போது நான் காய் கட் பண்ணாலும் சரி, காயோ பழமோ தோல் இதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ என் பையனுக்கே தெரியும் எதை எங்கே போடணும் அப்படின்னு. ஹீனோஸ் இந்த பூமி கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த சின்ன முயற்சியெல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம சென்னை வாசிகள் குப்பைகளை பிரிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் அதை அவ்வளவாக யாரும் பின்பற்றுவதில்லை. நகர நிர்வாகம் இதை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் இந்த குப்பைகள் குப்பை மேடுகளுக்கு செல்கின்றன. குப்பைகள் அழுகும் போது அவை மீத்தேன் போன்ற பசுமை இல்ல வாயுக்களை வெளியேற்றுகின்றன. இந்த அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்தவர்கள் உயிரி கழிவுகளை பிரிப்பது மட்டுமின்றி அதை உரமாகவும் மாற்றுகிறார்கள். குப்பை உரமாக மாறுவதற்கு 45 நாட்கள் ஆகின்றன. 2019 முதல் இப்போது வரை 6 டன் மக்கும் குப்பைகள் இவ்வாறு சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது டெய்லி கலெக்ட் பண்ணுறது 2 அப்பார்ட்மெண்ட்ஸையும் 2 பிளாக்ஸையும் சேர்த்து 10லேருந்து 12 கேஜி வரலும் வரும் ஒரு நாளைக்கு. ஸோ மாதம் நீங்கள் எடுத்துட்டேன்னாக்கா 300 கேஜி வரும். அந்த 300 கேஜி நாங்கள் அதை உரம் எடுக்கச்சே எங்களுக்கு 250 கேஜி வரலும் உரம் வருது. அந்த அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து நாங்கள் இதெல்லாத்தையும் செடிக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். வெளியில் யார் கேட்டாலும் அந்த உரத்தெல்லாம் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இங்கு எல்லாரும் இதை உடனே வரவேற்கவில்லை. முதல்ல இங்கே வரும்போது இந்த காய்கறி குப்பையை தனியாக போடுங்க, மற்ற குப்பையை தனியாக போடுங்க. நாங்கள் இதெல்லாம் வேறு வேலை இல்லையா, இந்த மாதிரிலாம் யாரால் செய்ய முடியும், இது தேவையில்லாத வேலை சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சது. இந்த காய்கறி குப்பையெல்லாம் எங்கள் அடுக்குமாடி குடியிருப்புக்காக உண்டான செடி கொடிகளுக்கே பயன்படுத்துகிறோம். இதை வெளியில் கொண்டு போய் கொட்டுறதே கிடையாது. இது எங்கள் 40 ஃப்ளாட்டுக்கு இது செய்யும்போது ஏன் மற்ற எல்லா ஃப்ளாட்டும் இதே மாதிரி செய்யலாமே? இதை முன்னுதாரண குடியிருப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களது திட்டத்தை விளம்பரப்படுத்துகிறார்கள். இதை செய்யுமாறு அண்டை அயலாரையும் ஊக்குவிக்கிறார்கள். எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது, ப்ராஃபிட்லெஸ் தான் இது. இருந்தாலும் எங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு க்ளீனாக இருக்கணும், நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கணும், லேண்ட்ஃபில்ல நம்மளோட குப்பை போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவேஷனோட நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். சரியான முறையில கையாளப்படலைன்னா ஒரு சின்ன அணுக்கழிவு கூட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலான நேரங்கள்ல தீங்கு இல்லாததுன்னு நம்ம கடந்து போயிடுறோம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஆபத்து இல்லாதது மாதிரி தோணலாம், ஆனா 1 லட்சம் பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஒரே இடத்துல சேரும் போது அது மிகவும் ஆபத்தானது. நம்ம கடல்கள்ல, தெருக்கள்ல எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம இன்னைக்கு சந்திக்க போறது ஒரு விஞ்ஞானியோ இல்ல ஆராய்ச்சியாளரையோ இல்ல, நம்ம சுலபமா தூக்கி போட்டு போற இந்த பிளாஸ்டிக்கு எதிராக ஒரு தீர்வு காணணும்னு செயல்பட்டு இருக்க ஒரு இளம் பெண்ணை தான். சென்னையின் கடற்பகுதியில் ஸ்கூபா டைவிங் செய்யும் அரவிந்தும் அவரது 9 வயது மகளும் டைவிங் செய்ய தயாராகிறார்கள். அவரது மகளுக்கு ஒரு தனித்துவமான பொழுதுபோக்கு இருக்கிறது. என் பேர் தாரகை ஆராதனா, எனக்கு 9 இயர்ஸ் ஆகுது. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓஷனில் இருக்கிறதும் சரி, ஷோரில் இருக்கிறதும் சரி, நான் க்ளீனப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடலை நான் பாதுகாக்கிறேன்.
அப்புறம் அதுக்குள்ளே இருக்க மெரைன் லைஃப்பையும் நான் பாதுகாக்கிறேன். நான் 1000 kgs ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். முதல் முறையாக தன் தந்தையோடு கடலுக்கு அடியில் சென்ற ஆராதனா அங்கு பார்த்தவற்றை கண்டு வியந்திருக்கிறார். நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருக்கோ அதே அளவுக்கு பிளாஸ்டிக்ஸும் இருக்குது. அதுதான் எனக்கு முதல்ல வந்து ரொம்ப பிளாஸ்டிக் எடுக்கணும், இந்த ஓஷன் அப்புறம் இந்த எர்த் என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தாட் இருந்தது. பிரபல சுற்றுலா தலங்களான கடற்கரைகளில் பல நெகிழி குப்பைகள் இருக்கின்றன. பலவும் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பொருட்களிலிருந்து வந்தவை. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட நீங்கள் வாக் பண்ணி ஒரு சென்சர் 10 நிமிஷம் நீங்கள் கலெக்ட் பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக் மூடி அதிகமாக இருக்கும், பாட்டில் குறைவாக இருக்கும். பாட்டில் எதுவுமே போட்டுருவாங்க, அவேர்னஸ் இருக்குது, ஆனால் மூடி அங்கே போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த சாப்பிட்ற சுண்டெல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, ஸ்பூன்ஸ் வெள்ளை கலர் இருக்கும், அந்த ஸ்பூன்ஸ் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி நம்ம என்ன தான் மஞ்சப்பை வீட்டிலேருந்து கொண்டு போனாலும் ஆனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வர பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் பேக்கேஜ் தான் இருக்குது. ஸோ எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். சுற்றுச்சூழலும் கடல் உயிரிகளும் இந்த நெகிழி குப்பையால் பாதிக்கப்படுகின்றன. நான் வந்து ஒரு நாள் ராமேஸ்வரம் போகும்போது டைவிங் பண்ணோம். ஒரு டுகாங், அதாவது டுகாங்னா கடல் பசு, அது வந்து ஒரு வலையில் ஃபுல்லாக மாட்டி செத்து போயிருந்தது. அந்த டுகாங் வந்து ஒரு சீக்கிரமாக அழிஞ்சிட்டு வர ஒரு உயிரினம். டுகாங் மட்டும் இல்லை, என்ன மெரைன் லைஃபோ பிளாஸ்டிக்கு அப்புறமா நெட்ஸால் தான் வந்து செத்து போகுது. ஆவுளியாக்கள் மேயும் கடல் புல் படுகைகள் பல கடல்வாழ் உயிரிகளுக்கு முக்கிய வாழிடங்களாக இருக்கின்றன. இவை பல மீன்களுக்கும் முதுகெலும்பற்ற உயிரிகளுக்கும் இனப்பெருக்கத்திற்கு உதவுகிற மற்றும் இரை தேடுகிற களங்களாக இருக்கின்றன. கடல் புல் படுகைகளை பாதுகாப்பதன் மூலம் ஆவுளியாக்கள் மறைமுகமாக கடல் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கின்றன. அப்பா வந்து ஒரு 18 இயர்ஸாக வந்து டைவ் பண்ணுறாரு. 30,000 kgs பிளாஸ்டிக் அதுக்கு மேலேயே எடுத்துருப்பாரு. நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் டைவ் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எல்லாம் இதை பண்ணுறதை பார்த்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து என்னையும் அப்பாவையும் க்ளீன் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போ நான், அப்பா, அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்காக பிளாஸ்டிக் க்ளீனப் பண்ணி கொடுத்தோம். அரவிந்தும் ஆராதனாவும் ஒவ்வொரு வாரமும் நெகிழி குப்பைகளை சுத்தம் செய்கிறார்கள். அருகில் உள்ள தன்னார்வலர்கள் இவர்களுடன் இணைந்து கொள்கிறார்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஆர்வமுள்ள ஒரு சமூகமாக இவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். நாங்கள் வீக்லி 3 days அந்த மாதிரி டைவ் க்ளீனப் பண்ணுறோம். நாங்கள் கடலுக்குள்ளே ஒரு 5 to 6 கிலோமீட்டர் உள்ளே போயிடும். ஏன்னா அங்கே தான் ராக்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ராக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பிளாஸ்டிக்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் நெட்ஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து கரைக்கு வந்துட்டு நம்ம அது ப்ராப்பராக கார்பரேஷன் ஃபோன் பண்ணி சொல்லி அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். அரவிந்த் நெகிழி மாசுபாட்டை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். இது மக்களிடையே ஒரு நல்ல மாற்றத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. புயல் வந்து முடித்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஃபிஷிங் எல்லோரும் போவோம். அந்த டைமில் மீன் மாட்டுதோ இல்லையோ அவ்வளோ பிளாஸ்டிக் வரும். போட்டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு பிளாஸ்டிக் வரும். அப்படியே போட்டு நெட்டோடு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கரையில் வந்து கொடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் இந்த இப்போது குப்பை எடுக்கிறதுக்கு வர்றதுனால அவங்கக்கிட்ட இது எல்லாமே வந்து நாங்கள் ஒப்படைச்சிடுறோம். அதனால் இப்போது நிறைய பேர் 100 பேர்னாக்கா 50 பேர் வந்து மாறிட்டாங்க. யாருமே வந்து பிளாஸ்டிக் வந்து தண்ணியில் போட மாட்டாங்க எங்கள் ஆட்களே. ஒவ்வொரு ஆண்டும் கடலோர சமூகங்களால் 1.1 முதல் 8.8 மில்லியன் டன் நெகிழி குப்பைகள் கடலில் சேர்கின்றன. கண்டிப்பாக கடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை குறைஞ்சபட்சம் எல்லா கழிவுகளையும் மாற்ற முடியலைன்னாலும் குறைஞ்சபட்சம் கடற்கரையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 5 கடல் மைல் தூரமாவது எங்களால் மாற்ற முடியும்னு ஒரு நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றி இருக்கோம். பெரும்பாலும் நாங்கள் அதில் வெற்றி பெற்றுருவோம்னு நினைக்கிறோம். கடலோர சமூகத்தைச் சேர்ந்த இளம் உறுப்பினர்கள் சேகரிக்கப்பட்ட நெகிழியை மறுசுழற்சி செய்வதில் முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறார்கள். எங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கையே இந்த இளைய தலைமுறை தான். இந்த பிள்ளைகள் வந்து வீட்டில் போய் சொல்கிறாங்க, ஏம்மா கடலில் போனா இப்படி வருமா, கடலில் வந்து மாசுபட்டுன்னா அந்த மீனுக்கு வந்து நோய் வருமா, அந்த மீனை தின்னோன்னா நமக்கும் நோய் வரும்னு சொல்கிறாங்க. அதை வந்து நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அந்த கடலில் மீன் எல்லாம் வலையில் பட்டு கஷ்டப்படுது, கடலுக்குள்ளே எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. நெகிழியை வெற்றிகரமாக ஒழிக்க வேண்டும் என்றால் கடலோர பாதுகாப்பு அமைப்புகள், ஸ்கூபா டைவிங் செய்பவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும். இப்போ நான் ஒரு ஆளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்கூபா டைவர்ஸ், மரைன் பயாலஜிஸ்ட், நிறைய NGOs, பப்ளிக்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டடாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அது பத்தாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அது பல வருடங்கள் ஆகும். அதுக்கு தான் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அவர்களது பார்வையில் நெகிழியற்ற உலகம் என்பது நெகிழியின் பாதுகாப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலிருந்து தொடங்குகிறது.
பாரம்பரிய முறையில் உருவாக்கப்படும் உடைகளின் அச்சு மற்றும் வடிவங்கள் ரொம்பவே நுணுக்கமாகவும் வண்ணமயமானதாகவும் இருக்கும். யாருக்கு தான் அதை பிடிக்காது? ஆனா இந்த பாரம்பரிய சாயம் மற்றும் அச்சு வடிவங்களுக்கு எதிர்பாராத ஒரு பக்கம் இருக்கு. அதுதான் தண்ணீர் மாசுபாடு. உலகத்திலேயே ஜவுளி தொழில்துறை தான் தண்ணீரை அதிக அளவுல செலவழிக்கிற தொழில்துறையா இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் அமைஞ்சிருக்கு. நம்ம கேள்வி என்னன்னா, இவ்வளவு தண்ணியை வீணாக்காம ஆடை அச்சு வடிவங்கள் தயாரிக்க முடியுமா? இதுக்கு பதில் தேடி இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மாநிலமான குஜராத்தின் ஜவுளி நகரமான பரோடாவுக்கு நம்ம பயணிக்க போறோம். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட அழகான வண்ணமயமான ஜவுளிகள். இதில் உள்ள பிரச்சனை கழிவுநீர். உலகின் 20% நீர் மாசுபாட்டிற்கு ஜவுளி உற்பத்தி காரணமாக இருக்கிறது. குறிப்பாக சாயமேற்றுதல் மற்றும் இறுதி செயல்முறைகளில் கழிவுநீர் உருவாகிறது. பல ஆண்டுகளாக இந்தியா நீர் பற்றாக்குறையில் இருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்துவதாலும் இது நிகழ்கிறது. வழக்கமான சாயமேற்றல் மற்றும் அச்சிடல் முறைகளுக்கு அதிகமான நீர் தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்து வருகிறார்கள். சுற்றுச்சூழல் விதிமுறைகள் எந்த கழிவு நீரையும் வெளியேற்றக்கூடாது என்கின்றன. அதாவது தொழிற்சாலைகளின் எல்லைகளுக்கு வெளியில் கழிவு நீரை வெளியேற்றக்கூடாது என்று விதிகள் சொல்கின்றன. இது கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் நிதர்சனம் என்ன? குஜராத்தில் 1500 நடுத்தர மற்றும் பெரிய ஜவுளி நிறுவனங்கள் இருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய ஜவுளி மையங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த நிறுவனங்கள் அடிக்கடி தங்களது கழிவு நீரை சுத்திகரிக்காமல் ஆறுகளில் விட்டுவிடுகின்றன. ஏனென்றால் சுத்திகரிப்பு செய்வது செலவை அதிகரிக்கும், லாபத்தை குறைக்கும். குஜராத்தின் வதோதரா நகரத்தில் உள்ள ஒரு நிறுவனம் சிலவற்றை வித்தியாசமாக செய்கிறது. எம்ப்ராய்டரி, சாயமேற்றுதல் கலைஞர்களாலான போதி நிறுவனம் எல்லா கழிவு நீரையும் மறுசுழற்சி செய்கிறது. கழிவுநீரை வெளியேற்றாத அமைப்பு என்று சான்றிதழை எங்கள் நிறுவனம் பெற்றிருக்கிறது. எல்லா கழிவுநீரும் பணிமனைக்குள்ளேயே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. எங்களது செயல்பாடுகளின் மூலம் பணிமனைக்குள்ளேயே மறுசுழற்சி செய்யக்கூடிய, நிலத்தில் வெளியேற்ற தகுந்த, பாசனத்துக்கு உகந்த நீர் கிடைக்கிறது. போதி நிறுவனத்தில் எல்லா கழிவு நீரும் இயற்கை முறையில் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. ஜவுளி கழிவு நீர் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை துணை நிறுவனர் பிரதீப் சின்ஹா காண்பிக்கிறார். பிளக்யூலேஷன் என்ற திரட்சி செயல்முறையின்படி படிகாரமும் சுண்ணாம்பும் பயன்படுத்தப்படுகிறது. அருகில் வந்து பாருங்கள். துகள்கள் ஒன்று சேர தொடங்கியுள்ளன. விரைவில் அவை அடியில் தங்கிவிடும். இங்கே பல துகள்கள் ஒன்று சேருகின்றன. இவ்வாறு ஒன்று சேர படிகாரமும் சுண்ணாம்பும் உதவுகின்றது. இந்த ஒருங்கிணைந்த துகள்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றனவோ அவ்வளவு எளிதாக அவற்றை நீக்க முடியும். கழிவுகள் அடியில் தங்கியிருப்பதை பார்க்கலாம். மேலே இருக்கும் நீர் கிட்டத்தட்ட தெளிவாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு வைத்தால் இது கிட்டத்தட்ட தெளிவாக மாறும். இந்த மணிவாழை தோட்டங்கள் அழகுக்காக வளர்க்கப்படவில்லை. இவை முக்கியமான வடிகட்டும் பணியை மேற்கொள்கின்றன. கடின உலோக துகள்களை அகற்றுகின்றன. மணிவாழை நேரடியாக எதுவும் செய்வதில்லை. இதன் வேர்களில் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. இந்த படலத்தின் ஊடாக நீர் செல்லும் போது மணற்படலத்தையும் கூழாங்கல் படலத்தையும் எதிர்கொள்ளும். நீர் வடிகட்டப்படும். நீரில் மீதமிருக்கும் துகள்கள் வடிகட்டிகளிலேயே ஒட்டிக்கொள்ளும். நீர் மாசுபாட்டை குறைக்க கழிவு நீரை மறுசுழற்சி செய்வது ஒரு வழி. துணிகளில் அச்சிடுவதற்கு நாம் எந்த வழிமுறையை பயன்படுத்துகிறோம் என்பதும் கழிவுநீரின் அளவை குறைக்கும். குஜராத்தை சேர்ந்த ரசாயன தயாரிப்பு நிறுவனமான சைடெக்ஸ் வழக்கமான அச்சிடல் முறைகளுக்கு பதிலாக நிறமிகளை வைத்து அச்சிடும் முறையை பயன்படுத்துகிறது. துணிகளில் நேரடியாக சாயத்தை சேர்ப்பதற்கு பதிலாக அவற்றின் மீது நிறமை கலவைகள் மூலம் அச்சிடப்படுகின்றன. பிறகு அவை உலர்த்தப்படுகின்றன. இதனால் நீர் தேவை குறையும். உற்பத்தியின் இறுதியில் இருக்கும் செயல்முறைகளும் குறையும். கழிவுநீர் இருக்காது. எப்ரிகான் என்ற சமீபத்திய அச்சு முறையின்படி வழக்கமான நிறமி அச்சில் இருக்கும் பிரச்சனைகளை இந்த நிறுவனம் சரி செய்துள்ளது. இது நிறமி அச்சிடல் முறை. ஆனால் வழக்கமான அச்சிடல் முறையின் செயல்திறனோடு இதை செய்ய முடிகிறது. உற்பத்தியின் முடிவில் துணி எப்படி இருக்கும், இதை துவைக்கலாமா, தேய்க்க முடியுமா என்பதையெல்லாம் பழைய அச்சிடல் முறைக்கு நிகராகவே இருக்கும். with respect to the washing resistance and it could be also with respect to the rubbing resistance.
வழக்கமான அச்சிடல் முறைகளோடு ஒப்பிடும் பொழுது இதில் 75% நீர் பயன்பாடு குறைவு என்றும் ஆற்றல் பயன்பாடு 55% குறைவு என்றும் சைடெக்ஸ் சொல்கிறது. போதையில் ஒவ்வொரு நாளும் 1000 லிட்டர் நீர் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. வழக்கமான தொழிற்சாலைகளோடு ஒப்பிடும்போது 1/3 பங்கு குறைவான நீரை வெளியேற்றும் இலக்கை எட்ட இது உதவுகிறது. போதி மற்றும் சைடெக்ஸின் உயிரியல் தீர்வுகள் நீர் மாசுபாட்டை குறைக்க உதவுகின்றன. இவை குறைவாக தெரியலாம், ஆனால் தொடர் அர்ப்பணிப்பு, சரியான கண்காணிப்பு மற்றும் சோதனையின் மூலம் இதை பிற இடங்களிலும் செயல்படுத்த முடியும். உற்பத்திக்காக மழை நீரை சேமிக்கும் போதியின் முறை சிறப்பானது. நிலத்தடி நீரை விட இதில் கனிமங்கள் குறைவாக இருக்கும். எனவே சாயம் போகாத நிறங்களை துணியில் ஏற்ற முடியும். நமக்கு பெரிய தீர்வுகள் தேவை. ஆனா அவற்றை அடைய நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அதற்கு அதிக செலவோ இல்ல நேரமோ தேவையில்லை. மேலும் அது நம்ம வாழ்க்கை முறையில ஒரு அங்கமாகவும் மாறக்கூடும். மாசு கட்டுப்பாட்டை குறைப்பதற்கு நீங்க ஏதாவது நடைமுறைகளை பின்பற்றினா எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.